ஹாய் டியர்ஸ், இது உங்கள் எவ்ரிடே இஸ் டிஃப்ரெண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வார்னிங் சைன்ஸ் அப்படின்னா எப்படி இந்த அட்டாக்கோட பெயின் இருக்கும், அது எந்த ஏரியாவில் இருந்தால் இந்த அட்டாக் பெயின் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் உங்களுக்கு நான் இதில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். அந்த பிக்சரில் எந்த ஏரியாலெல்லாம் நான் வந்து ஒரு ரெட் மார்க்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா இந்த அட்டாக் பெயின்ஸ்லாம் வர்றதுக்கான இடங்கள், சரிங்களா? அந்த நீங்கள் அந்த பேப்பரில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுலையே ரொம்ப இந்த ரீசன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது, அதாவது நான் காட்டுற அந்த பிக்சரில் அதிகமாக இந்த ரேடியேட்டிங் பெயின் ஒன்று சொல்லுவோம், சரிங்களா? அதுதான் என்ன ஆகுனா ரொம்ப மோஸ்ட்டாக இருக்கிற ஒன் ஆஃப் த ஹார்ட் அட்டாக் பெயினை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஜா, நீங்கள் பிக்சரில் பார்ப்பீங்க, நம்மளோட லெஃப்ட் ஜாலேருந்து தென் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் நம்மளோட லெஃப்ட் ஆர்ம்ஸ் த்ரூ தி என்னதுன்னா நம்மளோட தம்ப், ஓகேங்களா? லெஃப்ட் தம்ப். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து அந்த ரேடியேட்டிங் பெயின் இருக்கும், நீங்கள் பார்க்குறீங்க, சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவில் தான் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேருக்கு வந்து ஃபீல் பண்ணுற ஒரு இடம் இந்த பெயின் தான், சரிங்களா? மேக்ஸிமம் இதில் தான் வரும். அண்ட் இன்னும் ஒன்று சொல்ல போனால் ஹார்ட் பர்னிங் சென்சேஷனாக இருக்கும். அதாவது நம்ம நினைப்போம் நம்ம ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல அந்த மாதிரி நினைப்போம். ஸோ அதுக்காக எப்போ உங்களுக்கு ஹார்ட் பர்னிங் சென்சேஷனாக இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் அட்டாக் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஹார்ட் பர்னிங் சென்சேஷனாக இது வந்து ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்ல, அவங்களுக்கு நம்ம நார்மலாக ஒரு நெஞ்சு எரிச்சல் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும், சரிங்களா? இந்த எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன் சொல்லுவோம், சரிங்களா? உங்களோட பிலோ த செஸ்ட் அண்ட் எபோ த ஸ்டமக், இந்த ரெண்டு ஏரியா, அந்த மிட் பாயிண்டில், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சென்சேஷன் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று, திடீர்னு வந்துட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியாது, எந்த ரீசன்னே தெரியாது, திடீர்னு அவங்களோட மூச்சு விடுறது வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அது வந்து என்னென்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில், சரிங்களா? ஸோ இந்த ரீசன்லாம் இருந்துச்சுன்னா தான் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வார்னிங் சைன்ஸ் ஆஃப் என்னது இந்த ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நல்லா ஹெல்த்தி டயட் எடுக்கணும், சரிங்களா? ஸோ ஹெல்த்தி டயட் அப்படின்னா எது மாதிரி நீங்கள் சாப்பிடலாம், நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதா அப்படிலாம் நான் உங்களை சொல்லலை, நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம். ஸோ வீக்லி நீங்கள் டெய்லி சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கோங்க. வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் நீங்கள் சாப்பிடுங்க, அது வந்து நார்மல். அதுக்காக ட்வைஸ் நீங்கள் சாப்பிட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது மிஸ்டேக், சரிங்களா? ஸோ நீங்கள் சாப்பிட்லாம், அது கம்மியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இவ்வளோதான், இவ்வளோ லிமிட், எல்லாமே நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? அவங்கள நீங்கள் மீறி அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இவ்வளோ சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு அளவு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். அதையே நீங்கள் எப்போவும் சாப்பிடுங்க. அண்ட் ரொம்ப ஃபேட்டாக வந்து என்ன பண்ணாதீங்க, எப்போவுமே சாப்பிடாதீங்க. நீங்கள் ரொம்ப ஃபேட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகுது, அந்த எல்லா கொலஸ்ட்ராலுமே போய் என்ன ஆகும், நமக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால்னு ரெண்டு வகையாகவே நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம், சரிங்களா? ஸோ அதில் குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற இந்த நெய் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே என்ன ஆகிடும், நமக்கு குட் கொலஸ்ட்ராலில் வரும். ஆனால் பேட் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலாக நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற எல்லாமே என்னது தான், இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான், சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஃபேட் ஐட்டம் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி சாப்பிடணும், சரிங்களா? இது வந்து ஹெல்த்தி டயட். அண்ட் இன்னும் நீங்கள் ஹெல்த்தி டயட்டில் நல்லா க்ரீன் லீவ்ஸ் சாப்பிட்லாம், கீரை வகைகள் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம், காய்கறிகள் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் போது உங்களோட பாடியும் நல்லாயிருக்கும் அண்ட் அது ஹெல்த்தியாகவும் இருக்குது. அண்ட் இன்னும் நீங்கள் நட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஹெல்த்தி டயட். அண்ட் செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஸ்டே ஆக்டிவ். நீங்கள் எப்போவும் நல்ல ஒரு ஆக்டிவ் பர்சனாக இருக்கணும், சரிங்களா? ஸோ ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நல்லா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் இல்லைன்னா உங்கள் வீட்டிலையே நீங்கள் வாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களோட பாடியை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அதுதான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக இருங்க. அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அப்படின்னு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்கோங்க. நம்ம எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலாக ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதை நம்ம மாற்றிக்கிறோமோ, இல்லை நம்மளோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஸோ எப்படி நம்ம வந்துட்டு ஒரு இதாக இருக்கணும்னு நினச்சி நம்ம வந்து நம்மளோட இதை செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு இது இம்பார்ட்டன்ட் வந்து எதாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ், சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மூணாவது டிப்ஸ் அப்படின்னா
சிலருக்கு நான் சொன்னேன் பிபி இருக்கலாம், இல்லைனா சுகர் பேஷண்ட்ஸாக நீங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், மெயின் திங் அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண அந்த ப்ரிஸ்கிரைப்ட் மெடிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டாக்டர் வந்துட்டு இதனால தான் நீங்கள் இந்த டேப்லெட் போடணும்னு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு டேப்லெட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை அலட்சியமாக நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. இல்லை உங்கள் பிபி ரைஸாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுத்துருக்க மெடிசின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வேளை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க டாக்டர்ஸை. ஸோ உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். அண்ட் உங்களை இந்த டைமில் செக்கப் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாத்திரையோட லெவல், அந்த மெடிசின் வந்து உங்களோட பாடியில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்குது அப்படின்றத வந்து அந்த செக்கப் மூலமாக தான் அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால நமக்கு இப்படி வந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் திரும்ப அகைனும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதை இந்த மெடிசினை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ப்ரிவெண்ட் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும், அதையும் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அகைன் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் இன்னும் ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து மெடிக்கல் டிப்ஸ் எது மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை இந்த டிசீஸ் மாதிரி இதுக்கு எது மாதிரி நான் இருக்கலாம், இதுக்கு எந்த மாதிரி ஃபுட் எடுக்கலாம், ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கேட்கணும்னு இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்காக உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.